பாகவதத்துல அவ்வளோ அந்த பாகவதாள்னா யாரு அப்படின்னு சொல்றோம். கிருஷ்ண பக்தாள்னா எப்படி இருப்பா அப்படிங்கறது இந்த அத்தியாயத்துல கொண்டு வந்துட்டார். இப்படி சொல்லி அந்த விதுர உத்தவ சம்வாதம், இவ ரெண்டு பேரும் சமாகம், அவ ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ஒருத்தர் பேசிக்கிட்டா. சொல்லும் பொழுது சொல்றார் பகவத் பிரஜானா, இவ ரெண்டு பேரும் யாருன்னா கிருஷ்ணன் குழந்தைகள் அப்படின்னு. அப்படி ஒருத்தர் பேசிக்கிறா. பேசிட்டா கடைசியில சொல்றார், நீ போய் ஹரித்வாரத்துல மைத்ரேயர்கிட்ட உங்களை பாகவத தர்மம் கேட்க சொன்னாருன்னதே. வாரிஜுனத்யாம் ரிஷபகுருனா மைத்ரேயமாசீனமகாதபோதம் பப்ரச்ச சௌஷீல்ய குணாபித்ருப்தா. அப்படி அந்த துவாரத்திரத்தியாம இந்த துவாரம் இதுக்கு வந்த ஹரித்வாரத்துக்கு வந்து பார்த்தா விதுரர் ஒரு மலை மேல ஏறி வரார். அப்படியே எந்த இடமும் தெரியல. இந்த ஹரித்வாரத்துல அப்படி ஒரு இடம் இருந்துருக்கு. விதுரர் தபசு பண்ணினா ஒரு குகை. அப்படியே தேடி கண்டுபிடிச்சிட்டு ஒருத்தரை தேடினா, உண்மையா தேடினா அவ கிடைச்சிடுவான். அட்ரஸே கிடையாது. இப்பெல்லாம் அட்ரஸ் இருந்தே சுத்திட்டே இருக்கா. கையில அட்ரஸ் இருக்கு, போன் நம்பர் இருக்கு, கண்டுபிடிக்க முடியல. ஒருத்தர் அட்ரஸே கிடையாது. ஏதோ ஹரித்வார்ல ஊர்ல இருக்காரா, நீ போய் விதுரர் மைத்ரேயரை பாருன்னு சொல்லி அனுப்பிச்சதுக்கு அப்படியே வந்தார். பார்த்துட்டார், சரியா போச்சு. நேரம் வந்தார். வந்து பார்த்தா அந்த குகையில ஒரு பிரகாசம் தெரியும். பிரகாசத்தை பார்த்தா தள்ளி இருந்து எட்டி பார்க்கிறார். தேஜஸ், பிரம்ம தேஜஸ்ன்னு பேர். அழகுங்கிறது வேற, தேஜஸ்ங்கிறது வேற. அது மாதிரி ஓஜஸ் அப்படிங்கிறது வேற. அது தனித்தனியான ட்ராக்ல இருக்கு. எல்லாம் ஒன்னா நினைச்சுக்கூட நம்ம உடம்புல இருந்து தெரியற விஷயம் தான் இதெல்லாம். அழகும் இந்த சரீரத்தில இருந்து தெரியறதுதான், தேஜஸும் இந்த சரீரத்தில இருந்து தெரியறதுதான், ஓஜஸும் இந்த சரீரத்தில இருந்து தெரியறது. பச்சஸ் அப்படின்னு ஒண்ணு. இதெல்லாம் வைதிகாலுக்கு உண்டு. வேதம் சொன்னா இதெல்லாம் வந்து வேதம் சொல்லி 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 குழந்தைய பார்த்தா கூட, வேதம் சொல்ற குழந்தைய பார்த்தா கூட ஆசையா இருக்கும். சின்ன குழந்தையா இருக்கும், வேதம் சொல்றவளை பார்த்தா பிடிக்கும். அது என்னன்னா அந்த பிரம்ம தேஜஸ் அப்படின்னு பேரு.